ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகஸ்ரா மஞ்சரி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான கத்திரிக்காய் கருவாடு வேர்க்கடலை வச்சு ஒரு புளிக்குழம்பு தான் பண்ண போகிறோம். வாங்க, இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அம்மா செய்த கத்திரிக்காய் புளிக்குழம்பு. முதல்ல அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். 2 கத்திரிக்காய் நீல வாக்கில் கட் பண்ணி அதே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கருவாடை அலசி கருவாடை சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெயிலே கருவாடு நல்லா வதங்கி வரட்டும். வதங்கணும் வேக வச்சு எடுத்த வேர்க்கடலையே சேர்த்துக்கலாங்க. வேர்க்கடலையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு மசாலாவை சேர்த்துக்கலாங்க. 1/2 மூடி தேங்காய், 1 எலுமிச்சை பழம் அளவுக்கு புளி, 3 தக்காளியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. குழம்பு நல்லா 10 நிமிஷமாக கொதிச்சுட்டு இருக்குது. கருவாடு கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வெந்து வரட்டும். வேர்க்கடலை ஏற்கனவே வெந்தது. குழம்பு நல்லா 10 நிமிஷம் கொதிக்கட்டும். 10 நிமிஷம் கொதித்தா சூப்பரான கருவாடு வேர்க்கடலை கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடிங்க. இந்த குழம்பு எங்கள் அம்மா கை பக்குவத்தில் எங்கள் அம்மா செஞ்சது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ பார்த்து நீங்களும் ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் கருவாடு வேர்க்கடலை குழம்பு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நான் எங்கள் வீட்டுக்கு வந்ததும் இந்த மாதிரி எங்கள் அம்மாவை செய்ய சொல்லி சாப்பிடுவேன். எங்கள் அம்மா செஞ்சால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.